அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி மலேசியன் ஸ்டைல் படி செய்யக்கூடிய ரொட்டி ஜாலா பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் மலேசியாவில் வந்து ரொட்டி ஜாலா, இந்தியாவில் வந்து இதுக்கு பேர் வந்து ஜாலார் அப்பம். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவில் போகலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறோங்க, அகலமான பாத்திரம். அதில் வந்து ஒரு முட்டை போடுங்க. இது வந்து 15 பீசஸ் வரும். அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு முட்டை போதும். அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து 2 ஸ்பூன் ஊற்றுங்க, குக்கிங் ஆயிலு. இல்லைன்னா பட்ரு பிளாந்தா வச்சுருந்தீங்கன்னா லேசாக உருக்கி போடுங்க. மொத்தத்தில் நம்மளுக்கு 2 ஸ்பூன் போடணும். இப்போ உப்பையும் போட்டு நல்லா அடிச்சுக்கிறேங்க. இதுக்கு நான் வந்து கலர் போட்டு செய்கிறேன். நீங்கள் கலர் மானாட்டாக ஸ்கிப் பண்ணிடுங்க. நம்ம வெள்ளையாகவே செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் 1 கப்பு மாவு போடுங்க. இந்த மாவு வந்து ஒரு 150 கிராம் மாவு தான் இருக்கும். துப்பம் கண்டவங்க நான் போடுறேன். மைதா மாவு, நீங்கள் கோதுமை மாவு கூட நீங்கள் போடலாம். அப்புறம் தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க. ஊற்றி நல்லா கலக்கிட்டு இதை நம்ம வந்து இப்படியே அடித்தோம்னா நைஸ் ஆயிரும். ஆனால் வடிகட்டி வச்சு வடிகட்டணும். இன்னும் ஒரு சிம்பிளான ஒரு டிப் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மிக்ஸி எடுத்து வச்சு நீங்கள் என்ன செய்யுங்க, ஊற்றி 2 சுற்று சுற்றினீங்கன்னா உங்களுக்கு கட்டிக்கிட்டு எதுவுமே இருக்காது. ரொம்ப சூப்பராகவே வந்துடும். மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம தண்ணி எல்லாமே போதும் நம்மளுக்கு. இதுக்கு ஒரு சொட்டு மஞ்சள் கலர் போடுங்க. ஏன்னா இப்போ நம்ம மஞ்சளாகவே சாப்பிட்டு பழகிட்டோம். இல்லைன்னா மஞ்சள் தூள் போடுங்க. கலர் ஸ்கிப் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து கலர் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. அதோட நல்லா நைஸாக அரைச்சிரும். வடிகட்டெல்லாம் வேண்டியதில்லை. நல்லா நைஸ் மாவாக இது கொடுத்துரும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ அதே கோப்பையில் ஊற்றிக்கிறங்க. நம்ம ஊற்றின தண்ணி இதுக்கு போதும். ஜாலாவுக்கு வந்து எரிக்கா கடைகள் எல்லாம் பிளாஸ்டிக் பாட்டில் வந்து விற்கிறாங்க. இந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்கணும். ஓகே, அவ்வளோதான். இந்த அளவுக்கு கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம ரொட்டி ஜாலா பாட்டில் ஒன்று வச்சுருப்போம் பாருங்கள், அந்த பாட்டிலில் ஊற்றிக்கிறோங்க. இந்த பாட்டில் வந்து ரொம்ப ஈஸி. இன்னொரு கப்பு கூட கொஞ்சம் சிரமம். இது ரொம்ப ஈஸி. நம்மளுக்கு மூணு ஓட்டை இருக்கும். இது நம்மளுக்கு சிந்தாது சிதறாது, எதுவுமே செய்யாது. ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் செஞ்சிடலாம். இந்த ஒன்று இருக்குது பாருங்கள், மஞ்சள் கலரில். இது வந்து கொஞ்சம் கஷ்டம், நம்மளுக்கு சிந்தும். இந்த மாதிரி பாட்டிலாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஆரம்ப காலத்தில் அதை தான் நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ தான் நம்ம இந்த பாட்டில் யூஸ் பண்ணுறோம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா சாஸ் பாட்டில் இருந்தால் கூட ஒரு ஓட்டை இருக்கிறத கூட யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா பாட்டில் இருந்தால் மூடியில் ஓட்டை போட்டுக்கிறோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் இதில் ஊற்றிக்கிடுவோம். கொள்கிற அளவுக்கு ஊற்றுங்க. கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தால் வச்சுக்கிறோங்க. அதை கொஞ்சம் காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற்றிக்கிறோங்க. நம்மளுடைய தோசை தவாவை சூடு பண்ணிக்கிறோங்க. சூடு பண்ணிக்கிட்டு லைட்டான அடுப்பில் வச்சு நீங்கள் வந்து ஊற்றுங்க. இதுக்கு எண்ணெயெல்லாம் தேவையில்லை. வேண்டாம், ஃபஸ்ட்டு ஜாலாவுக்கு வந்து நீங்கள் லேசாக எண்ணெயை தடவிக்கிறங்க. அப்புறம் உள்ளதுக்கு எண்ணெய் தேவையில்லை. நல்லா வலுவலுன்னு நம்மளுக்கு நல்லாவே வந்துடும். ஏன்னா நம்ம எண்ணெய் வேறு போட்டிருக்குறோம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ எடுத்து வச்சிட வேண்டியது. இந்த மாதிரி தான் நம்ம வந்து சுற்றணும். எண்ணெய் பூ மாதிரி கூட நீங்கள் போடலாம், பேத்தாவாக போடலாம், முக்கோணமாக போடலாம். உங்கள் விருப்பம். உங்களுக்கு எப்படி சாப்பிட்ணுன்னு தோணுதோ நீங்கள் அப்படி செஞ்சுக்கிறங்க. அடுப்பு வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கணும். நம்மளுக்கு வந்து ஜாலா வந்து கறியறக்கூடாது. இந்த மாதிரி வெந்துருச்சுன்னா நம்ம இந்த மாதிரி மேலே விட்டுறோம். அதோட டக்கு நம்ம எடுத்துட வேண்டியதாக முடிஞ்சிருச்சு. இப்போ நான் உங்களுக்கு அதை எப்படி சுற்றுறதுன்னு காட்டுறேன். மலேசியாக்காரவங்களுக்கு பொதுவாகவே தெரியும். இப்போ உங்களுக்கு ரோல் சுற்றுறதை காட்டுறேன். இந்த சைடும் மடக்கிக்கிறங்க. மடக்கிட்டு இந்த மாதிரி ரோல் மாதிரி அப்படியே சுற்றிடுங்க. நம்ம எப்படி சுருளப்பம்லாம் செய்வோம் அந்த மாதிரி செஞ்சுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம வந்து எண்ணெயும் போட்டிருக்குறோம், அதனால் ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த ரெசிபி வந்து மலேசியன் ஸ்டைலில் இருக்கிற ரெசிபி ரொட்டி ஜாலா. ஓகேயா? இப்போ இந்த ஜாலார் அப்பத்துக்கு நீங்கள் வந்து கருவாட்டு குழம்பு, அதுவும் நேற்று வச்ச கருவாட்டு குழம்பை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். கோழி குழம்பு, இறைச்சி குழம்பெல்லாம் தூக்கி அடிச்சிடும். நம்ம இயற்கையாகவே ரொட்டி ஜாலா செஞ்சாலே நாங்கள் இங்கே வந்து கோழி குழம்பு, இறைச்சி குழம்பு வச்சு தான் சாப்பிடுவோம். ஆனால் ஒரு வித்தியாசமாக கருவாட்டு குழம்பை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஆப்பம் சாப்பிடுவோம்ல, அது எவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும், அதை விட அருமையாக டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த கருவாட்டு குழம்புக்கும் இந்த ரொட்டி ஜாலாவுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பேரில் சந்திக்கலாம். பை. சி யூ.